வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மோட்டோரோலாவிலிருந்து 10,000 செக்மெண்ட்டில் கொஞ்ச நாள் முன்னாடி மோட்டோ E40 அப்படிங்கிற மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் ஃபோனை பற்றி கவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டதுனால இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மோட்டோரோலா E40 மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி என்னுடைய கருத்துக்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மோட்டோரோலாவிலேருந்து வரக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன் மாதிரி தான் இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங்கும் அதே பிராண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மோட்டோ E40ன்னு போட்டிருக்கு. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா octa-core ப்ராசஸர் அப்படின்னு போட்டிருக்காங்க. யூனிசாக்கினுடைய T700 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ப்ராசஸர் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தைரியமாக எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் சொல்ல வேண்டியதானே. அது எதுக்கு ஒளிச்சு மறைச்சு octa-core ப்ராசஸர் அப்படின்னு சொல்லணும். 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு 90 Hz டெம்பரேச்சர் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் திறந்த உடனே மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ மொபைல் ஃபோன் பின்னாடியே இந்த TPU ஜெல் கேஸையும் போட்டு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின் இருக்குது, 10 வாட் சார்ஜர், USB Type-C கேபிள், அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைலினுடைய பின்புறத்தில் ஒரு மாதிரி ஒரு வரியாக ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடியாக இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனை நான் தொட்டு இப்போ கையில் ஃபீல் பண்ணுறப்போ நல்ல ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. டாப் கிளாஸ் ஒரு கிளாஸோ மெட்டல் கொண்டு அந்த ப்ரீமியம் ஃபீல் கிடையாது. ஸோ இந்த விலையை விட இதோடைய ஃபினிஷிங் குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, USB Type-Cக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் இருக்குது. மேலுப்புறத்தில் 3.5 ஆடியோ ஜாக்கும் கொடுத்துட்டாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் பட்டன், அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் சிம் கார்டு ட்ரே. இந்த ட்ரேயில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் ஒரே நேரத்தில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ மோட்டோ E40 மொபைல் ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. ஸோ பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இந்த மோட்டோவுடைய லோகோவோட அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. பட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் அன்லாக் மட்டும் கிடையாது, அப்படி பின்னாடி அப்படி ஸ்வைப் பண்ணோம்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ஆக்ஷன். ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஃபோனில் பல விஷயங்கள் இருக்குது. மொபைலினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 198 கிராம் வெயிட் இருக்குது. இதோடைய திக்னஸ் ஒரு 9.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சொட்டு நாச்சுலாம் இல்லாமல் அழகாக பொட்டு நாச்சும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த 90 Hz டெம்பரேச்சர் கொண்ட இந்த டிஸ்பிளே ஃபாஸ்ட்டாகவும் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. இந்த டிஸ்பிளே நல்ல பிரைட்டான டிஸ்பிளேயாக இருக்குது. கலர் அக்யூரசியுமே நல்லா இருக்குது. வியூயிங் ஆங்கிள்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக தான் இருக்குது. இது ஒரு HD டிஸ்பிளே அப்படிங்கிறனால இதை நீங்கள் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்குறப்போ, முக்கியமாக எழுத்துக்கள்லாம் நிறையா நீங்கள் வாசிக்கிறப்போ ஒரு சில இடங்களில் கிளாரிட்டி ஸ்லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ரைஸுக்கு ஒரு டே டு டே யூசேஜுக்கு இந்த மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த டிஸ்பிளேயோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் தவிர இந்த மொபைலில் IP52க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக தண்ணியை ஸ்பிளாஷ் ஆச்சு அப்படின்னா மொபைலுக்கு எந்த பாதிப்பும் வராது. கேமரா பற்றி பார்ப்போம். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு துணையாக 2 அல்லக்கைகள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் மற்றும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேக்ரோ சென்சர்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒன்றும் ஆகான்னு இல்லை. டெப்த் சென்சர்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லாவே நிறைய மொபைல் ஃபோனில் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மோட்டோரோலா. பட் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அதனுடைய ஷார்ப்னஸ், டீட்டெயில்ஸ் நல்லா மெயின்டைன் ஆகுது. சேச்சுரேஷன் கலர்ஸ் கொஞ்சம் அங்கங்கே இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். லோ லைட் பர்ஃபார்மன்ஸுமே ஓகே, பரவாயில்லாமல் இருக்குது. செல்ஃபிக்காக ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபி நல்லா இருக்குது. லோ லைட்டில் செல்ஃபினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சுமாராக இருக்குது. கேமரா யூஐயில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மினிமலாக கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட், நைட் விஷன், ப்ரொஃபஷனல் மோட், பேனரோமா மற்றும் மேக்ரோ மோட், அவ்வளோதான். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 1080p வீடியோ வரைக்கும் வீடியோ மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் அதெல்லாம் இதில் எதுவும் கிடையாது. இந்த மொபைலினுடைய ப்ராசஸரை பற்றி பேசணும் அப்படின்னா இது வந்து ஒரு T700 அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிசாக் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராசஸர். யூனிசாக் கம்பெனி அப்படின்னு சொன்னோடனே நம்ம முக்கால்வாசி இந்த ப்ராசஸரை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். ஒரு காலத்தில் மீடியாடெக்கை எப்படி நம்ம ஒதுக்கி வச்சோமோ அந்த மாதிரி யூனிசாக்கை இப்போ நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ப்ராசஸர் எனக்குமே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்க்கப்போ கேமிங் திறனாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, மல்டி டாஸ்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ஓகே நல்லாமல் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட எந்த ப்ராசஸரோட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஸ்னாப்டிராகன் 665 இல்லாட்டி ஒரு மீடியாடெக்கினுடைய G80 G85 அந்த ரேஞ்சுக்கு இதை கம்பேர் பண்ணலாம். புதிய ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால நானும் இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் ரன் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்சில் சிங்கிள் கோருக்கு 352 மல்டி கோருக்கும் 1336 எனக்கு கிடைக்குது. இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உள்ள நம்ம இறங்கி பார்த்தோம் அப்படின்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், அப்ளிகேஷனுடைய ஹேண்ட்லிங் திறனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. கேமிங் அப்படிங்கிறப்போ இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் நல்ல ஒரு ஹெவியான கேம்ஸ் போட்டு கூட நீங்கள் விளையாடலாம். மீடியம் செட்டிங்ஸில் வச்சு விளையாண்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அகைன் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை எண்ட் கேமிங் மொபைல் ஃபோன் கிடையாது. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு சில கேம்ஸ் நீங்கள் தாராளமாக விளையாடலாம். ஹீட்டிங் பிரச்சனை ஒரு மணி நேரம் நம்ம கேம் விளையாண்டா கூட அவ்வளவா இல்லை. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் மோட்டோரோலாவில் எல்லா மொபைல் ஃபோன் மாதிரியும் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. எந்த விதமான எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் அப்ளிகேஷன்ஸ் இல்லை ஆட்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எதுவுமே வராது. க்ளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் மோட்டோலேருந்து வரக்கூடிய ஒரு மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அது கூட இதில் கிடையாது. ஆனால் மோட்டோலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த சாப் பண்ணால் ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிறது, இந்த மாதிரி ஜெஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ட்விஸ்ட் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகிறது மாதிரி ஜெஸ்டர்லாம் அதெல்லாம் அதில் கிடையாது. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைல் ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன, எல்லா மோட்டோரோலா மொபைல் ஃபோன்லேயும் சென்சர் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஒரே ஒரு சென்சர் தான் கொடுப்பாங்க விடுவாங்க. ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் எந்த ஒரு சென்சரும் கொடுக்காம விட்டாங்க. ஆக்சிலரோமீட்டர் சென்சர் தவிர மேக்னெட்டிக் சென்சர், கைரோஸ்கோப் எதுவுமே இதில் கிடையாது. இதில் என்ன கஞ்சத்தனமோ தெரியல. ஆனால் நீங்கள் DRM இன்ஃபோ பார்த்தீங்க அப்படின்னா L1 வைட்வேனுக்கான சப்போர்ட் இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான மொபைல் ஃபோன் தான், ஆனால் NFC சப்போர்ட்லாம் இதில் கொடுக்கல. ஸோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனை நான் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஏன்னா புதிய ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரைஸுக்கு அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணணும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் நல்ல ஒரு ரிசோர்ஸ் சேவிங் ப்ராசஸராகவும் இருக்குது. பேட்டரி தாராளமாக உங்களுக்கு 2 days வரைக்கும் தாக்குப்பிடிக்குது. 10 வாட் சார்ஜர் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட ஆகுது. ஸோ இந்த மோட்டோரோலாவுடைய E40 இந்த மொபைலினுடைய விலை விவரங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய விலை ஒரே ஒரு வேரியண்ட் தான் இருக்குது, 4GB மற்றும் 64GB வேரியண்ட். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 9499. SBI கார்டெலாம் இருந்துச்சுன்னா ஒரு சில கார்டு ஆஃபர்லாம் போட்டு இன்னமும் ஒரு 1250 ரூபா நீங்கள் குறைச்சிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இந்த விலைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு கம்மியான விலையில் ஒரு தரமான மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் 10,000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்லாம் வச்சு பார்க்குறப்போ அந்த ஆப்ஷனில் இதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷன், அவ்வளோதான். மோட்டோரோலா மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பீரியர்களுக்கு இது பெஸ்ட்டான ஒரு ஓஎஸ்ஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆட்ஸ், ப்ளோட்வேர் எதுவும் இருக்காது. ஆனால் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடையை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.